ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தோசை தாங்க செய்ய போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு அடைன்னு கூட சொல்லலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து துருவி எடுத்துக்கிறேங்க. நான் இந்த 3 எடுத்துருந்தேன். 3 திருவும் போது இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நமக்கு செய்யணுன்னா அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. 1.5 கப் அளவு அரிசி மாவுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம துருவி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நான் கொஞ்சம் இலக்கமாகவே நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தோசைக்கல் காஞ்ச உடனே தட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டக்குன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் அடை ரெசிபி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடைக்கு வந்து சைடிஷே தேவையில்லைங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் குருமா தாங்க வச்சுருந்தேன். இதுவுமே நல்லா இருந்தது. பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக இந்த குருமா வச்சதுனால இதையே வச்சுக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் வந்து அடை சுட்டதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தாங்க சாப்பிட்டேன். லேட்டாக சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலை தாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறேன். ரசமே பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். இந்த மாதிரி குக்கர் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த குக்கர் யூஸ் பண்ணியே நிறையா வேலை செஞ்சுருவேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் அப்படிங்கிறதுனால பொரியல், ரசம் அதே குக்கரில் வந்து செஞ்சு முடிச்சிருவேங்க. மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் செய்கிறது தாங்க. இந்த வெங்காயம், சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டு அரைச்சி செய்கிறது தான். இது வந்து காணக்கழுத்தி மீனுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாவும் தடவி வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊறிட்டு இருந்தது. இப்போ தான் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போடுறதுக்காக தலை, வால் பீஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மீனையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு கிச்சன் வேலை தாங்க. க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாப்பிடும் அப்படின்னா கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட உட்காரணும். அதனால தான் சைட் பை சைடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட்டு போட்டு எடுத்து கையோடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு செகண்ட் பேட்சும் வந்து போட்டுட்ருக்கேன் நான். லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. நல்ல மீன் குழம்பு காரசாரமாக இருந்ததுங்க. தக்காளி ரசம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பொரியல், ஆம்லெட் இதெல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடியோவே சுத்தமாக எடுக்கலைங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரொட்டீன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பாத்திரம் வந்து நிறைய குவிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரம் தேய்க்கும் போது தான் நம்ம வந்து சரி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சினேன். பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துருங்க. ஏன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிடும் இல்லைங்களா, அது கூட போக டீ பாத்திரம், காஃபி பாத்திரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாகவே நம்பி தான் இருக்குங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே தேய்க்க வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தாங்க மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் மெயின் பார்ட்டுங்க. இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா 3/4 வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னால நம்ம இந்த மாதிரி சிங்கில் பாத்திரம் இல்லாமல்
அது போக நம்ம பொருளை வந்து வச்ச இடத்துல கரெக்டாக அதே மாதிரி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னாவே போதுங்க. நம்ம வீடு வந்து கூட்டணும்னு கூட அவசியம் இல்லைங்க. பார்க்குறதுக்கு வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் வீடு. நான்வெஜ் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் வந்து செய்கிறத விட இந்த ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருக்குங்க, பிசு பிசுன்னு இருக்கும். அது போக நம்ம வந்து சிம்னி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரவே இல்லைங்க. அதனால் நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த டிட்டர்ஜென்ட் போட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னி எடுத்து வெளியே வச்சாச்சு. எப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பையும் வந்து சோப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேங்க. உள்ள சிம்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி தாங்க க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இந்த காஸ்டிக் சோடா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை, குயிக்காக க்ளீன் ஆயிருன்னு சொல்கிறாங்கங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேங்க, மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவுமே வந்ததுக்கப்புறம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நானே பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த காஸ்டிக் சோடா வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காக சிம்னி, அந்த சிங்கோட அந்த டேப் க்ளீன் பண்ணுறதுக்குங்க, அப்புறம் வாஷ் பேஷன் டேப் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீனிங்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி க்ளீன் பண்ணும்போது நான் வீடியோவே எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்னி எல்லாம் உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. நார்மல் டிட்டர்ஜென்ட் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் இந்த கலெக்ட் ஆகிருக்கிற எண்ணெயில் ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுல நீட்டாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் ஊற வைக்க போகணுங்க. அப்படியே போட்டோம் அப்படின்னா சிங்க்கு ஃபுல்லாக நாஸ்தி ஆகிரும், எல்லாம் பிசு பிசுன்னு இருக்குங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கையில் அவ்வளோ ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து லென்த்தாக வாங்கிட்டுங்க, அதை வந்து நார்மல் டிட்டர்ஜென்ட்டு போட்டிருக்கேன், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு போட்டுட்டு நான் ஊற வச்சாச்சு. ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி அரைக்கிறதாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இட்லி பொடி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சைட் பை சைடு அரைச்சிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு உருண்டைன்னு கூட சொல்லலாங்க. ராகி, கம்பு, கருப்புளுந்து இது எல்லாமே சேர்த்து ஒரு லட்டு மாதிரி செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு லட்டு செஞ்சுருப்பேங்க, அதே கான்செப்ட் தாங்க. அரிசி மாவுக்கு பதிலாக உளுந்து, ராகி, கம்பு இது எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலை, பாதாம், பொட்டுக்கடலை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இட்லி பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு உளுந்து வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி சைட் பை சைடு 2 வேலையுமே வந்து ஒன்றா செய்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இல்லைங்க, ஒரே டைமில் 2 வேலையும் முடிச்சிடலாம். இப்போ இது எல்லாமே வறுத்துட்டு காமிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடிக்கு வறுத்து எடுத்தாச்சுங்க. இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சத்து மாவு உருண்டைன்னு கூட சொல்லலாம், தானிய உருண்டைன்னு கூட சொல்லலாம். அந்த லட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டேங்க. மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து, 1 கப் அளவுக்கு கம்பு, 1/2 கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1/2 மூடி அளவு தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது இப்படியே நம்ம உருண்டை பிடிக்கிறதுனால பிடிக்கலாம். நான் வந்து எப்போவுமே பால் சேர்த்துக்குவேங்க. பால் சேர்த்து நல்லா பைண்டிங் ஆகி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 1/4 கப் அளவு பால் சேர்த்திக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போவே வந்து உருண்டை பிடிக்க தான் வரதான் செய்யுங்க. பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம பால் சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க. ஒரு 3-4 நாளைக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால் பால் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் வந்து சாஃப்டாக இருக்கும்.
ஹெல்த்தியான லட்டு வந்து குயிக்காக ஒரு 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. லஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சாச்சுங்க. அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டு வச்சுருந்தேங்க. சவ் அண்டு சொரக்காய் போட்ட கூட்டு வச்சுருக்கேங்க. பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல், கற்பூரவள்ளி போட்ட ரசம். இது தாங்க இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனு. இதையுமே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் இருக்கிற வேலைகள்லாம் பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து கூட்டு வைக்கும்போது அப்பளம் இருந்தால் தான் இறங்கும், அதனால் அப்பளமும் பொரிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் தாங்க. ஈவினிங் ரொட்டீன் தான். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிம்னியோட அக்சசரிஸ் எல்லாம் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நம்ம நார்மல் டிட்டர்ஜென்ட் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. இது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியில் இது க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடிக்கு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா ஆறிடுச்சு இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட கிளிப்பிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நடந்தது தான். உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ சஜஷனில் போகும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.